ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லக்ஷன் பிரகாஷ் vlogs. இது கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. இது கந்த சஷ்டியோட 5வது நாள் நாங்கள் போயிருந்தோம். எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு, பார்க்கிங்க்கு இடமே இல்லை. நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். பார்த்திங்கன்னா பாருங்களேன், பைக் பார்க்கிங் எவ்வளோ. நான் நாளைக்கு சஷ்டி அன்னைக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா 5வது நாள் அதுக்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்புறம் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் ரைஸ் புளி சாதம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ தான் பார்க்கிங்லேருந்தே வெளியே வரோம். பார்க்கிங்லேருந்து வந்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் படிக்கட்டு வழியாக தான் போயிருந்தோம். அன்றைக்கி மேலே வெஹிக்கிள் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால கீழே நிறுத்திட்டு நடந்து போகிறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் கீழே இருக்கிற மண்டபம். இங்கேருந்து தான் நம்மளோட படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா அழகாக அந்த முதல் படியை கும்பிட்டுட்டு அழகாக மேலே ஏறி போகிறோம். போகும்போதே முருகா முருகான்னு சொல்லிகிட்டே போயிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்லி அதை கேட்டுனே போகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது குன்றத்தூரில் இருக்கிற முருகன் கோயில் சின்ன மலை தான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே சுற்றியும் மரங்கள் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்கன் இதை கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு கோயில் பார்க்குறதுக்கு. இதை நான் செகண்ட் இல்லை 3rd டைம் தான் இதை நான் போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு 2 தடவையும் வண்டி எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த தடவை தான் படிக்கட்டு வழியாக வந்தது. பார்த்திங்களா, கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌடாக இருந்தது தெரியுமா? கிட்ட போக போக எல்லா கூட்டமும் ஒன்றா சேரும்போது, எல்லா மக்களும் சேரும்போது ரொம்ப கூட்டமாகிடுச்சு. அங்கே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம முருகனும் வள்ளி தேவானியும் நம்மளை வரவேற்கிற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது தான் கரெக்டாக வேல் வச்சாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் போனது ஒரு 10-10:30 இருக்கும். அப்பயும் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஜோடிங்களுக்குலாம் கல்யாணம் நடந்தது அன்றைக்கி. ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அதுவே பாதி க்ரௌடு. அது இல்லாத ஜனங்க முருகருக்காக கந்த சஷ்டி விரதம் இருந்து வந்தவங்க பாதி பேர். க்யூ ரொம்ப தூரம், ஒரு ரவுண்டு வந்துருச்சுங்க க்யூவில் நின்று, பொது தரிசனத்தில் நின்று பார்த்துட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 ஹவர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது 1 o'clock மேலே ஆகிடுச்சு. அங்கேயே அன்னதானமும் போட்டிருந்தாங்க. அதுக்கும் செம க்ரௌடாக இருந்தது. அதனால் நாங்கள் அதை சாப்பிடல. இது பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துச்சு க்யூவு. ரொம்ப கூட்டங்க, செம்ம கூட்டம். இது பார்த்திங்கன்னா வெளியே லட்ச அர்ச்சனை நடத்திட்டு இருந்தாங்க. அது அங்கே அதை முடிச்சுட்டு தீபாரத்தனை காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம முருகரோட ஒவ்வொரு இதுவில் இருந்ததை அப்படியே அங்கே சிற்பமாக வடித்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ தான் நாங்கள் கிட்டவே போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாக போகும்போது போயிடலாம். இது கூட்டத்தில் ரொம்ப அந்த க்யூவெல்லாம் தாண்டி போகிறோம். க்யூவில் நின்னே ஒரு 1/2 hour இல்லை 45 minutesக்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. ஆனால் அந்த க்ரௌட்லேயும் முருகா முருகான்னு சரவண பவான்னு சொல்லிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருந்தது. அதை கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது இன்னமும் நல்லா இருந்தது. இப்போ உள்ளே அலோடு இல்லை. உள்ளே எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே மூலஸ்தானம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது கோயிலில் சுற்றி இதுதான் பின் வழியாக வர்றது. மூலஸ்தானம் பார்த்துட்டு பின் வழி வர வழி இது. பார்த்திங்களா எவ்வளோ செடி மரம். இங்கேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற சிட்டி எல்லாமே நல்லாவே தெரியும். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், முருகரும் வள்ளி தேவானியும் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி